இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அவர் தயவில் தானே காங்கிரஸும் இருக்குது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் இவங்க தயவில் தானே இருக்குது. நட்புன்னு இல்லை, பினராயி விஜயன் அங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே வந்து ஸ்டாலின் கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள். ஒரு வினோதமான இது, ஆளுங்கட்சி கம்யூனிஸ்ட், எதிர்கட்சி காங்கிரஸ், ரெண்டும் ஸ்டாலின் ஐயா கூட திமுக கூட கூட்டணியில் இருக்குது. இந்த நேரத்தில் சொல்லி அந்த பேபி அணையை ஸ்திரப்படுத்தலாமா இல்லையா? இதை விட சந்தர்ப்பம் என்ன கிடைக்கும்? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பலாம்ல. தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருந்து செய்யாம இருக்கு. வேற என்ன உரிமை நீங்க கேட்க போறீங்க? பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு இந்த இயர் நீங்க வாங்கி கொடுத்த திமுக இந்த உரிமையை வாங்கி கொடுத்துச்சு காங்கிரஸ் இருக்கும்போது. இப்போ பிஜேபி அந்த உரிமையை பறிச்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு உரிமையை சொல்லுங்க. அந்த விழாவில் கூட சொல்லுங்க, ஏதாவது ஒரு உரிமை. திமுக இந்த உரிமையை வாங்கி கொடுத்துச்சு, பிஜேபி அதை பறிச்சிருச்சு, சொல்ல முடியுமா? இப்போ போன தேர்தல் நடந்துச்சுல்ல கர்நாடகாவில், சித்தராமையா அப்புறம் துணை முதலமைச்சர் இப்போ சிவகுமார் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. 9,000 கோடி வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கி மேகதாதுல அணை கட்டுவோம் காவிரி குறுக்க. அதை அணை கட்டினா சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. தஞ்சை டெல்டா பகுதியே பாலைவனமாக மாறிடும். சரி, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, கூட்டணி கட்சி ஆதரித்து காந்தி நகர் முதற்கொண்டு தமிழர் வாழும் பகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறதுக்கு கர்நாடகாவுக்கு. அப்போ அவங்ககிட்ட என்ன வேண்டுகோள் விடுக்கணும்? ஐயா, தேர்தல் வாக்குறுதியில் இந்த வார்த்தையை எடுத்துருங்க. நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, அது எங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? கேட்கணும்ல. ஏன்னா தேர்தல் வாக்குறுதி ஆதரிச்சு தானே பிரச்சாரமே. அது போய் திமுக முதற்கொண்டு விசிக முதற்கொண்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? அதற்கு பிறகு போய் வெற்றி விழாலையும் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி மேகதாதுல அணை கட்டுவோம். என்ன ஒன்று, பிஜேபி மோடி அவர்கள் வந்து பிரதமர் வந்து இது வரைக்கும் அந்த அனுமதியை கொடுக்கல. அந்த அனுமதி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா எப்பயோ அந்த வேலையை ரகசியமாக முடிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் தான் உரிமை மீட்பு. இது எந்த உரிமையை மீட்டிருக்கீங்க? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்றது தானே உங்கள் கொள்கையே.